செய்தியை பார்த்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் குறுக்கீடு தொடர்பாக புதிய கூடுதல் மனுவை தமிழ்நாடு அரசும் தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் அந்த மனுக்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் தற்போது உச்சநீதிமன்றத்தால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருடைய குறுக்கீடுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக துணைவேந்தர்கள் நியமனம் மட்டுமல்லாமல் ஆளுநர்கள் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுப்பதற்கு எதிரான வழக்குகளையும் தமிழ்நாடு அரசு சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்குகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தற்போது நீதிபதி பர்திபாலா தலைமையிலான அமர்வானது அறிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் நேற்று தமிழ்நாடு அரசு கூடுதல் மனுவையும் தாக்கல் செய்தது. குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு 6 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் பணியிடம் என்பது காலியாக உள்ளது. இந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்க தமிழக அரசு தேடுதல் குழுவை அமைத்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஆளுநருடைய குறுக்கீடு என்பது அதிகமாக உள்ளது. ஆனால் ஆளுநரும் தனியாக ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டது சர்ச்சையான நிலையில் தற்போது அந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தான் இந்த மனுக்கள் என்பது தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டது. துணைவேந்தர்கள் நியமிக்கும் குழுவில் UGC தலைவரை சேர்க்க வேண்டும் என்ற சட்ட விதி இல்லாத நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் தன்னிச்சையாக தேடுதல் குழுவை அமைத்தது. அதனை அரசாணையாக வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு UGC தலைவரை விடுவித்து 3 உறுப்பினரை கொண்ட தேர்தல் குழுவையும் அமைத்ததையும் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கம் மனு சுட்டிக்காட்டியுள்ளது. துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசு சாசன நடைமுறை மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆளுநருடைய செயல்பாடு உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. அந்த மனுக்களை தான் தற்போது உச்சநீதிமன்றமானது விசாரணைக்கு ஏற்றுள்ளது. இன்னும் 1 வார காலத்தில் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை என்பது தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது நீதிபதிகள் பர்திபாலா மற்றும் மகேந்திரன் தலைமையிலான அமர்வானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆளுநருக்கு எதிரான மனுக்கள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் குறுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு கூடுதல் மனுவினை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் அந்த மனுக்கள் தற்போது உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.